வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அந்த டைம்ல யாரோ அவங்க வீட்டு கதவை லேசா தட்டுறாங்க. இதை கேட்ட மாலா எந்திரிச்சு ராஜாவை எழுப்புறாங்க. ராஜா எந்திக்கிறாரு. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ராஜாவை போய் கதவை திறந்து பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சரி ரைட்டுன்னு சொல்லி கதவை சாத்திட்டு மறுபடியும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதே கதவை கொஞ்சம் வேகமா தட்டுறாங்க. வேகமா தட்டினோடனே சரி ரைட்டுன்னு சொல்லி மறுபடியும் போய் திறக்கிறாரு. திறந்து பாக்குறாரு. அப்பையும் அங்க யாருமே இல்ல. மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ள போறாரு. 3வது தடவை ரொம்ப சவுண்டா தட்டுறாங்க. சரின்னு சொல்லி இந்த தடவை யாரா இருக்கும்னு சொல்லி ரொம்ப கோபத்துல வேகமா போய் கதவை திறக்கிறாரு. திறந்து பாக்குறாரு. அப்பயும் அங்க யாருமே இல்ல. சரின்னு சொல்லி பின்னாடி திரும்புறாரு. திரும்பி என்னோட குழந்தைய பாத்தியா அப்படின்னு ஒரு உருவம் முன்னாடி நின்று அவர்கிட்ட கத்தி இருக்கு. அந்த உருவம் கண்ணு கருப்பா இருக்கு, மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அது இது பண்ண கொஞ்ச நேரத்திலே இவர் பயந்துடுறாரு. பயந்து கண்ணை மூடி திறக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அப்ப யாருமே இல்லை.